ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் 9 விஜே பார்வதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சமீபத்தில் ஒரு அநீதி நடந்திருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருக்கார். ஸோ அவர் ஓரளவுக்கு எல்லாருக்குமே பிரபலமானவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு தப்பான ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்னென்னா அவங்களுடைய பாடி ஷேம் பண்ணியும் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, ஒரு தவறான வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லக்கூட விரும்பல நானு. ஸோ அத பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ அது பண்ணதே ஆக்சுவலா ஒரு தப்பு தான். அது கீழ பார்த்தீங்கன்னா, அவங்க பார்வதியோட ஃபேன்ஸ் ஒருத்தர் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு ஃபீமேல். அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இந்த மாரி நீங்க பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ ஒருத்தர புடிக்கலன்னா, நீங்க அவங்க விளையாடின கேம பத்தி சொல்லுங்க. பட் அவங்கள தனிநபர் தாக்குதல், அவங்க இந்த மாரி பாடி ஷேம் பண்றதுலாம் நல்லா இல்லன்ற மாரி போட்டிருந்தாங்க. இத வந்து அப்பவே அவர் நெனச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். என்னன்னா, ஓகே ஏதாவது அவருடைய கருத்த சொல்லியிருக்கலாம். இல்லையா, நீங்க அவங்க ஃபேன் நீங்க இப்படி தான் சொல்லுவீங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். அதோட முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, யார் அந்த இது போட்டாங்க சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த நபரோட இன்ஸ்டாகிராம் அந்த அவங்க ஃபேஸ் இருக்கு இல்லையா? அத எடுத்து அவங்கள பத்தி தப்பு தப்பா ஒரு விமர்சனம் மாரி ஒண்ணு போட்டிருக்காரு. உண்மையாவே இது வந்து எங்க போய் கொண்டிருக்குன்னு தெரியல இந்த உலகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னை யாருனா குறை சொல்ட்டாங்கன்னா, நான் திருப்பி அவங்கள அடிப்பேன். அதுவும் மோசமா அடிப்பேன். நீங்க வந்து நியாயமா இருந்தா அடிங்க. அது யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ஜென்ரலா தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாரி ஒரு விஷயத்த மறுபடியும் அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருக்காரு. உண்மையாவே தவறான ஒண்ணு தான். இப்போ பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு ஒரு 2, 3 பேர் வந்து அதில இன்ஸ்டாகிராம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி தனிநபர் தாக்குதல், பாடி ஷேம் பண்ணியிருக்கக்கூடாது அவரு. ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரிலன்ட்டு, இந்த மாரி யார் பண்ணாலுமே தப்பு தான்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதியும் கமருதீனுமே அந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணாங்க, லைக் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே பார்த்தீங்கன்னா, அவங்க கேம் விளையாடுனாங்க இல்லையா? புடிச்சா பாருங்க, புடிக்கலையா அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணுங்க. ஜென்யூனான விமர்சனமா இருக்கணும் அது. என்னன்னா, வார்த்தை உபயோகிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது அவங்கள காயப்படுத்தக்கூடாது. அவங்க விளையாடின கேம்ல ஏதாவது குறை இருந்ததுன்னா, நீங்க அத கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணுங்க. பட் அத தாண்டி தனிநபர் தாக்குதல், அந்த தவறான நாட் ஒன்லி அவங்களுக்கு மட்டும் இல்ல. இது யாரா இருந்தாலுமே, அது அவங்களுடைய பாடி ஷேம் பண்றது, இந்த நபர் தாக்குதல் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா, அவங்க போய் விளையாடினது ஒரு கேம். அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்க நார்மலா இருக்கணும். நம்மள மாரி தான் எல்லாருமே. ஓகேவா? ஸோ அதுக்காக தேவையில்லாம இந்த மாரி எதுக்காக ஒருத்தர திட்டுறாங்கன்னு தெரியல. உண்மையாவே எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது அத பார்க்கும்போது. ஸோ அதுதான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.